ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வந்து தக்காளி சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது வந்து இட்லி, தோசை, சப்பாத்திக்கு நல்லா சைட் டிஷ்ஷாக இருக்கும். அதே மாதிரி சாப்பாட்டுக்கும் நீங்கள் வச்சு சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இன்றைக்கி 7 தக்காளியை நல்லா கழுவிட்டு கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். கூடவே 15 பல் பூண்டு அதுவும் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இது மிக்சி ஜாரில் போட்டுக்கலாம். கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியை மிக்சி ஜாரில் போட்டுக்கோங்க. இது கூடவே பூண்டையும் சேர்த்திக்குங்க. சேர்த்தி நல்லா மைய அரைச்சிக்குங்க. தக்காளியை இது மாதிரி அரைச்சி எடுத்துக்குங்க. அடுப்பு ஆன் பண்ணி வடைச்சட்டி வச்சுக்கோங்க. இதில் 2 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்குங்க. இது கூடயே கடுகு 1 ஸ்பூன் சேர்த்துக்குங்க. கடுகு பொரிஞ்சிச்சு, கருவேப்பிலை சேர்த்திக்குங்க. இது கூடவே அரைச்சி வச்ச தக்காளி விழுத சேர்த்துக்குங்க. இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குங்க. 2 ஸ்பூன் தனி வரமிளகாத்தூள் இதில் சேர்த்துக்குங்க. இப்போ நல்லா கிளறி விட்டுக்குங்க. ஒரு தட்டை வச்சு 5 நிமிஷம் கொதிக்கட்டும். தட்டை வச்சு மூடி போட்டு முடிக்கணும். 5 நிமிஷம் ஆயிடுச்சு. குழம்பு வெந்துச்சான்னு பார்க்கலாம். 5 நிமிஷம் ஆயிடுச்சு. சட்னி வந்து ரெடி ஆயிடுச்சான்னு பார்க்கலாம். சட்னி நல்லா கொதிச்சு வந்துருச்சு. தக்காளி சட்னி நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ ஒரு கிளறி விட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க. இது மாதிரி உங்கள் வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை தட்டி விடுங்க. தேங்க்யூ.